மதுரை மாநகராட்சி பள்ளி மாடியிலிருந்து மாணவர் ஒருவர் கீழே விழுந்து படுகாயம் அடைந்த விவகாரம் குறித்து அந்த பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை கண்டித்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களின் அலட்சியத்தால் மாணவன் கீழே விழுந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. மதுரை பழங்காநத்தம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய மதுரை மாநகராட்சி தொடக்க பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த பள்ளியில் பயிலக்கூடிய 5ஆம் வகுப்பு மாணவனான அகிலன் என்பவர் நேற்று மாலை குழந்தைகள் தினம் பள்ளியில் கொண்டாடப்பட்ட நிலையில் அந்த பள்ளியினுடைய மாடியில் ஏறி விளையாடி கொண்டிருந்த போது ஆசிரியர்கள் முன்பாகவே கீழே தவறி விழுந்திருக்கிறார். இது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு நேற்று மாலை முதலாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த மாணவன் கீழே விழுந்த பின்பாக பெற்றோர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பாக தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் நேற்று முதலாகவே மாணவன் இதுவரைக்குமாக கண் விழித்து எந்த ஒரு பதிலும் சொல்லாத ஒரு நிலையில்தான் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். இந்த நிலையில் தனது மகனுக்கு தீவிர சிகிச்சை அளித்து தனது மகனின் உயிரை காப்பாற்ற வேண்டும். அதே போன்று பள்ளி நேரத்தில் அலட்சியமாக செயல்பட்ட மொட்டை மாடி மீது மாணவர்களை விளையாட அனுமதித்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுபோன்று பாதுகாப்பற்ற சூழலில் உள்ள கட்டிடத்தில் பள்ளியை நடத்திய மாநகராட்சியை கண்டித்தும் தற்பொழுது அந்த மாணவனுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியின் பழங்காநத்தம் பகுதியில் உள்ள அந்த மாநகராட்சி தொடக்க பள்ளியின் முன்பாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பகுதிக்கு வந்த திமுக மாமன்ற உறுப்பினர் சுதன் அவர்களை முற்றுகையிட்ட அந்த பகுதி மக்கள் இதுபோன்று பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள கட்டிடத்தில் எதற்காக இதுபோன்று பள்ளியை நடத்தினீர்கள் என கேள்வி எழுப்பினர். அப்பொழுது இதுபோன்று மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக, இந்த விபத்து நடைபெற்ற பின்பாக இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறிய நிலையில் கடுமையான வாக்குவாதம் கூட ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறையினரும் அந்த பகுதியில் பாதுகாப்பு நிறுத்தப்பட்டு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருந்த பொழுதிலும் ஆசிரியர்களின் அலட்சியம் காரணமாகவே தனது மகன் இதுபோன்று கீழே விழுந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் தனது மகனுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எனவும் அந்த கோரிக்கையை வலியுறுத்திதான் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இதுபோன்று மொட்டை மாடியில் பாதுகாப்பற்ற சூழலில் இருந்த கட்டிடத்தில் பள்ளி மாணாக்கர்களை விளையாட வைத்ததன் விளைவாக தற்பொழுது மாணவன் இதுபோன்று கீழே விழுந்து தீவிர சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு நிலை என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையில் நடைபெறும் முற்றுகை போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.